Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எக்லெஸ் வெனிலா டீ கேக் ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுவும் நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டா கிடைச்சிருக்குன்னு. இப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் வந்து 150 ml ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விஸ்கை வச்சு பட்டரை வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு கூட பட்டர் வந்து ஆட் பண்ணலாம். நான் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்காமையே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்திருக்கு. இப்போ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம 250 கிராம் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு 250 ml வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த விஸ்கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் வந்து திக்கா இருக்கு. ஸோ கொஞ்சமா வந்து பால் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பேட்டர் வந்து பர்ஃபெக்டா வந்திருக்குன்னா இந்த கன்சிஸ்டன்சில வந்து பேட்டர் இருக்கணுங்க. இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டின்ல வந்து பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிட்டு ஆயில் வந்து அதுக்கு மேல அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மைதா கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேட்டரை வந்து டின்குள்ள ஊற்றிக்கலாம். டேப் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும். கேக் நம்மளுக்கு வெடிக்காம வரும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அதில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னை வந்து இதுக்குள்ளே வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கத்தி வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கேக் நம்மளுக்கு ஒட்டாம வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு கேக் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குதுன்னு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ வந்து அந்த ஷேப்ல வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சைட்ல வந்து கட் பண்ணிட்டு சென்டர்ல வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குது. சாப்பாடுக்கும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க, நம்ம கேக் வந்து பிக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்து பிஞ்சு வருதுன்னு. கொஞ்சம் கூட ஹார்ட்னஸாக இல்லை. சாப்பிட்றதுக்கும் கூட டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பா இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேக் ரெசிபி வேணுமோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.